ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் மில்கில் சேர்க்குற ரோஸ் சிரப்பும் நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சம்மர் சீசனில் நல்லா சில்லுன்னு குடித்தா இந்த ரோஸ் மில்க் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பாலாக சேர்த்துக்கோங்க. பால் ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நடுவில் அப்பப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. பாலை 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணும்போது ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவரோடவும் இருக்கும். 10 நிமிஷம் பால் நல்லா கொதித்த உடனே ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்துட்டு இந்த கொதிச்சிட்ருக்க பாலில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கார்ன்ஃப்ளவரை சேர்த்து செய்யும் போது ரோஸ் மில்க் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் குடிக்கும் போது நல்லா ரிச்சாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் இந்த கார்ன்ஃப்ளவரும் பாலும் சேர்ந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறின உடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீசர் சேஃப் பவுலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் இந்த ரோஸ் மில்க்குக்கு நம்ம ரோஸ் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சாஸ் பேனோ இல்லைனா ஒரு ஸ்டீல் கடாயில் 1/2 கப் அளவுக்கு காய்ஞ்ச ரோஜா இதழ்கள் சேர்த்துக்கோங்க. காய்ந்த ரோஜா இதழ்களுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் ரோஜா இதழ்களையும் சேர்த்து இந்த ரோஸ் சிரப் ரெடி பண்ணலாம். நான் இப்போது 1/2 கப் அளவுக்கு காய்ந்த ரோஜா இதழ்கள் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ரோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 கப் அளவுக்கு ரோஜா இதழ்கள் சேர்த்துக்கோங்க. பன்னீர் ரோஸோ அப்படி இல்லைனா எந்த வெரைட்டி ரோஸ் நம்ம சாப்பிட முடியுமோ அந்த ரோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. ரோஸை கொதிக்க வைக்கும் போது நல்லா கம்மன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. 2 நிமிஷம் கொதித்த உடனே பாருங்கள், இப்போ ரோஸில் இருக்க கலரெல்லாம் இறங்கி ரோஸ் வாட்டர் நல்லா அருமையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வடிகட்டிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த ரோஸ் சிரப் வீட்டில் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இப்போ ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ரோஸ்லேருந்து நம்மளுக்கு நேச்சுரலாக கலர் கிடச்சிருந்தா கூட நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கலர் பத்தாது. நல்ல கலர் வர்றதுக்காக நம்ம இப்போ நேச்சுரலாக ஒரு கலரை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு இந்த மாதிரி சைஸில் பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நடுவில் அப்பப்போ கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம பீட்ரூட் அரைச்சியெல்லாம் சேர்க்கலை, ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சு அதோட கலரை மட்டும்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதனால் 100% இந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் இந்த ரோஸ் மில்கில் இருக்கவே இருக்காது. நீங்கள் யோசிக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா அந்த பீட்ரூட்டோட கலர் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நம்ம ரோஸ் வாட்டரை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே பவுலில் இந்த பீட்ரூட் வாட்டரையும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம இதை ரோஸ் சிரப்பாக ரெடி பண்ண போகிறோம். ஒரு சாஸ் பேனில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. நல்லா கலந்து விட்டு இந்த சுகர் கரைஞ்ச உடனே இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த ரோஸ் வாட்டரையும் பீட்ரூட் வாட்டரையும் சேர்த்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஆறின உடனே பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காகும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ இந்த ரோஸ் எசன்ஸையும் ஏலக்காய் தூள் சேர்த்தவங்க நல்லா கலந்து விட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினவுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சிரப்பு இன்னும் நல்லா திக்காக இருக்குது. நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ண ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடையில் வாங்குகிற ரோஸ் சிரப்பில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர், அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் கூட சேர்த்துருப்பாங்க. வீட்டில் இந்த ரோஸ் சிரப்பை நம்ம எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக அதே டைமில் குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவும் சேர்க்கலை, அதனால் வெளியில் வச்சிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் இந்த சிரப் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரோஸ் மில்கில் சேர்க்கறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த பாதாம் பிசின் 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி இருக்குது.
பாதாம் பிசின், சப்ஜா விதைகள் இது ரெண்டுமே வெயில் காலத்துக்கு நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். அடுத்ததாக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த சப்ஜா விதைகள் 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த பாலும் நல்லா சில்லாகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ரோஸ் சிரப்லேயும் சுகர் சேர்த்துருக்கோம், அதனால சுகர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரீசரில் சில் பண்ணி வச்சுருந்த பாலை சேர்த்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. 2 கியூப் ஐஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ரோஸ் மில்க் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சப்ஜா விதைகள் சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் மில்கை சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பிசின், சப்ஜா விதைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவரோட ரொம்ப ரிச்சாக, அதே டைமில் குடிக்கிறதுக்கு இந்த ரோஸ் மில்க் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியான ரோஸ் மில்க் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.